வணக்கம். ராம்நாட் கிச்சனில் உங்களையெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி சேனக்கிழங்கு கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு மீடியம் சைஸ் சேனக்கிழங்கு இருக்குது. அதை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் நல்லா 2-3 தடவை கழுவிட்டு அந்த சேனக்கிழங்கை சேர்த்து தண்ணி ஊற்றிக்கிறேன். பழைய கிழங்காக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. புதுசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் புளி போட்டு வேக வச்சா அரிக்காமல் இருக்கும். இப்போது உப்பு சேர்த்து நான் அப்படியே கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். இப்போது வெள்ளைப்பூடு, வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, சீரகம், கிராம்பு, அது கூட ஒரு தக்காளி, கொஞ்சமாக தேங்காய், உப்பு எல்லாம் அரைச்சி பேஸ்டாக்கி வச்சுருக்கேன். அதுவும் அப்படியே இருக்கட்டும். இந்த கிழங்கு ரொம்ப வேகக்கூடாது. நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் ஒரு 2 கொதி வந்தால் போதும். இப்போ இதை ஃபுல்லாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். இப்போது அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச சேனக்கிழங்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துடலாம். இதுவுமே ரொம்ப கருகணும் அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட்டு செவந்தால் போதும். திருப்பியும் நாம் குக் பண்ணுவோம். அதனால் செவந்தால் போதும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்ததை ஃபுல்லாக அதே பாத்திரத்தில் அதே எண்ணெயோடையே வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட், அதை சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு கிளறு அதே எண்ணெயிலே எல்லா பக்கமும் கிளறி விட்டுடலாம். இப்போது வேக வைக்கும்போது புளி சேர்க்கலைன்னா நம்ம அரைப்பு பொருள் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் கூட கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த அரைச்ச தண்ணியே இருந்தது, ரொம்ப ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக ஊற்றிட்டு திரும்பவும் அந்த தண்ணியவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி சரியாக வரும். அப்பப்போ அடி பிடிச்சிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லா வத்திருச்சு. எனக்கு தண்ணி ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. சேனக்கிழங்கு பச்சை வாசனை போயிட்டு 3 தடவை வேக வைக்கிறதுனால அவ்வளவா அரிக்காது. சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சுவையான சேனக்கிழங்கு ரெடி. முடிஞ்சது அப்படின்னா நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.